பொதுவாக இந்தியாவை பொறுத்த மட்டும் மதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவம் வைணவம் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் 2 மதங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆக்கிரமிச்சு பண்ணாங்க, ரொம்ப அதிகமாகவே பரவுனது அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று புத்தமும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சமணமும் அப்படிங்கலாம். சமீப காலமாக ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய கோவில்களில் வந்து இதுக்கு முன்னாடி புத்த விகாரங்களாக வந்து நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ புத்த மதமும் இந்த சமணமும் இந்தியாவில் எந்த அளவுக்கு பங்கு வகிச்சுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு 1600 அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் கோயில் கலாச்சாரம்ங்கிறது இல்லை. சிந்து சமவெளியிலையும் பெரிய அளவில் கோயில் கலாச்சாரம்ங்கிறது இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய கீழடி மாதிரியான பகுதிகளில் நம்ம பார்க்குறப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டுலேயே கூட பெருசாக கோயில் கலாச்சாரம்ங்கிறது இல்லை. இந்த பெரிய அளவிலான கோவில்கள், சிலைகள், இந்த மாதிரியான கலாச்சாரத்தை பெரிய அளவில் வந்து வடக்கில் முன்னெடுத்தவர்கள் அப்படின்ட்டு இந்த புத்த சமயத்தை சேர்ந்தவங்களையும் சமண சமயத்தை சேர்ந்தவங்களையும் நம்ம சொல்லலாம். இந்த சமயங்கள் எப்படி உருவாச்சுங்கிற அந்த வரலாறு ஒரு ரொம்ப வித்தியாசமான வரலாறு. அதாவது ஆரியர்கள் இங்கே உள்ளே வர்றப்போ முதல்ல வந்து அவங்க இங்கே இருக்கிற பண்பாட்டை புரிஞ்சிக்கல. ஏன்னா அவங்க வர்ற பண்பாடே வேறையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்வழி சமூகத்திலேருந்து வர்றாங்க, ஆண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய குழுவாக அவங்க வர்றாங்க. ஆரியர்கள் இங்கே வர்றப்போ அவங்க கூட ஒரு பெண் கூட வரல. இன்றைக்கி வந்து இங்கே கிடைக்கக்கூடிய டிஎன்ஏக்களை எடுத்து பார்க்குறப்போ ஸ்டெப்பி புல்வெளியை சேர்ந்த ஆண்களோட டிஎன்ஏ இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் கிடைக்குது. ஆனால் ஒரு பெண்ணோட டிஎன்ஏ கூட நமக்கு கிடைக்கல. 2013ஆம் ஆண்டில் நடந்த ஒரு ஆய்வில் வந்த முடிவு அது. ஏன்னா அவங்க முழுக்க ஆண்களாகத்தான் வர்றாங்க. வர்றப்போ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய லிங்க வழிபாட்டை பார்த்துட்டு அந்த லிங்கங்களை வந்து அவங்க அடித்து உடைக்கிறாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினோட கடைசி பகுதியில் அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா பெண்களை வந்து ஒரு விஷயமாகவே பார்க்காதவங்க இங்கே பெண்கள் வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த முறையை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் காலங்கள் போக போக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, வாழ்வியல் முறைகள் என்னங்கிறத ஆரியர்கள் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தகவலிச்சுக்கிறாங்க. அதில் அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆரியர்களை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வர்றப்போ ஈரானில் தங்கி வந்தாங்க. இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மதம், ஜெராஸ்ட்ரிய மதம்ங்கிறது சடங்குகளுக்கான மதம். அப்போ அவங்க வந்து சடங்குன்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடுங்கிறது மிக முக்கியமானது. வீட்டில் ஒருத்தவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு இந்தியர்கள் நினைப்பாங்க. ஆனால் ஆரியர்கள் உள்ளே வர்றப்போ அவங்களுடைய யாராவது ஒருத்தர் மூத்தர் இறந்து போயிட்டாருன்னா வைக்கோலால் செய்யப்பட்ட ஒரு கயிறை ஒரு காலில் கட்டி வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்க முன்னோர்களுக்கு கொடுத்த மரியாதையாக இருந்தது. ஆனால் நமக்கு வந்து முன்னோர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குதுன்னு பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அந்தனருக்கு வந்து ஒரு பசுவையும் கண்ணுக்குட்டியும் தானமாக கொடுக்கணும். அப்படி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் முன்னோர்கள் வந்து மேலே போவாங்க. அங்கே வந்து வைதரணின்னு ஒரு நதி இருக்கும். அந்த நதியில் அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் தானமாக கொடுத்த பசு வந்து அங்கே மேலே போயிட்டு அந்த நதியை கடக்கிறதுக்கு உங்கள் முன்னோர்களுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி கதைகள்லாம் உருவாக்குனாங்க. கல்யாணம்னா சடங்கு, காது குத்துனா சடங்கு, இந்த மாதிரி முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா சடங்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசர் வந்து பெரிய அரசர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எல்லாருக்கும் சொல்கிறது? அப்போ 3 யாகங்கள் சொன்னாங்க. வாஜ்பேயம், அக்னிஷ்டோமம், இந்த மாதிரி யாகங்கள்லாம் சொல்லி, அஸ்வமேத யாகம் இதெல்லாம் சொல்லி, இந்த யாகங்களை பண்ணால் தான் வந்து நீங்கள் பேரரசர்னு மதிக்கப்படுவீங்க அப்படின்றாங்க. இந்த ஒவ்வொரு யாகத்துலேயும் வந்து நிறைய நன்கொடைகள் வந்து ஆரியர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போது இந்த கலாச்சாரங்கிறது வந்து ஒரு சடங்கு கலாச்சாரமாக மாற ஆரம்பிக்குது. இப்படி சடங்கு கலாச்சாரமாக மாற ஆரம்பிக்கிறப்போ சாமானிய மக்கள், ஏழை மக்களினுடைய செல்வம்ங்கிறது ஆரியர்களோட செல்வமாக மாறுது. ஏன்னா ஒரு கல்யாணத்தை வீட்டில் நடத்தணும்னா அந்த குடும்பத்தினுடைய 10 வருஷ வருமானம் வந்து அங்கே போக ஆரம்பிக்கும். இப்படி வந்து சடங்கு மயமாக ஒரு விஷயம் உருவாகிட்டு இருக்கிறத அப்போ இருக்கிற எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்போது கிமு 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து பார்ஷ்வநாதர்னு ஒருத்தவர், அவர் யாருன்னு பார்க்க போனால் இந்தியாவுக்குன்னு ஒரு அறிவு மரபு இருக்கும். அந்த அறிவு மரபில் முதல் ஆள் வந்து ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிநாதரினுடைய வழியில் 23ஆவதாக வந்தவர் வந்து பார்ஷ்வநாதர். அவருக்கு முன்னாடி 22ஆவது வந்தவர் நேமிநாதர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மத கோட்பாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய அந்த நெறிகள்லாம் எடுத்து அதை வந்து சிரவண சங்கம் அப்படின்னு ஒரு சங்கமாக உருவாக்குறாரு கிமு 8ஆம் நூற்றாண்டில். பின்னாடி இந்த சிரவண சங்கம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மதமாக இல்லை, ஒரு சங்கமாக இருந்தது. ஆனால் மத கோட்பாடுகள்லாம் இருந்தது. இந்த சிரவண சங்கம்ங்கிற அமைப்பினுடைய அடுத்த மேம்பட்ட வடிவாக கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்து புத்த மதத்தை உருவாக்குறாரு. உருவாக்கின உடனேயே இந்த பார்ஷ்வநாதரினுடைய சீடராக இருக்கக்கூடிய வர்த்தமானர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அந்த மரபே எங்கள் மரபு தான், நாங்கள் வந்து ஒரு மதத்தை உருவாக்குறோன்னு அவர் உருவாக்கின மதம் தான் வந்து சமணம் அப்படிங்கிறது. இப்படியாக வந்து இந்த வைதீகம் உள்ள வருது, சடங்குகள் வருது. அந்த சடங்குகளுக்கு எதிராக இந்த மாதிரியான புத்தம், சமணம்ங்கிற 2 மதங்கள் வருது. இந்த 2 மதங்களையுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நாத்திக மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளாம் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம், நாத்திகம் அப்படின்னா கடவுள் மறுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாத்திகம்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, வேதங்களை மறுக்கிறதுக்கு நாத்திகம்னு பேர். வேதங்களையும் சடங்குகளையும் மறுத்தால் தான் அது நாத்திகம். கடவுள் மறுப்பு வந்து நாத்திகம் கிடையாது. ஏன்னா நாத்திகம்ங்கிற வார்த்தையை வந்து வடமொழி வார்த்தை தான், அதான் அர்த்தம். இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் மதங்களை பார்த்தோம்னா
அவங்க வந்து அகம் பிரம்மாஸ்மின்றாங்க. அதாவது கடவுள் இல்லைன்னு கூட சொல்ல, நான் தான் கடவுள்ன்றாங்க. அப்போது அதுவும் வந்து கடவுள் மறுப்பு மாதிரி தான். அப்புறம் ஏன் வந்து அவங்கள வந்து நம்ம நாத்திகர்கள்னு சொல்கிறது இல்லைன்னா அவங்க வேதங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வேதங்களை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ஆஸ்திகர்கள், வேதங்களை எதுக்கிறவங்க நாத்திகர்கள். இந்த 2 மதமும் வந்து நாத்திக மதங்கள். இதில் வந்து தமிழக வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன ஒரு இந்திய வரலாறுலேயே பார்க்குறப்போ புத்தம் சமணத்தோட நிப்பாட்டிக்கிறோம். தமிழக வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கடுத்து ஆசீவகம்ங்கிற மதத்துக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தத்தை விட சமணத்தை விட மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த ஆசீவகம் தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த புத்த மதம், நம்ம ஆசீவகம் சொல்லக்கூடிய இந்த மதமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு நிறையா வரலாற்று குறிப்புலாம் சொல்லுது. சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து புத்த மதம் அப்படிங்கிறதா வரும். மணிமேகலை அப்படிங்கிற எல்லாமே அவங்க புத்தத்தை அவங்க தழுவினதா மாதிரி தான் அந்த இதில் இருக்கும். ஸோ ஒரு மதம் அப்படிங்கிற ஒன்று பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னா அதில் வந்து நிறைய தெய்வீக கோட்பாடுகள் அப்படிங்கிறதான் பெரும்பான்மையாகவே நம்ம எல்லாருமே பார்ப்போம். சில சடங்குகள் இருக்கும், சம்பிரதாயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் மக்கள்கிட்ட ஈஸியாக வந்து போய் சேர மாதிரி இருக்கும். ஆனால் புத்த மதத்தினுடைய அந்த கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமாக மாறி இருக்கும். சடங்குகள் கிடையாது, எந்த விதமானது ஆண் பெண் வேறுபாடு அப்படின்னு கிடையாது. பொதுவாக நிறையா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே டாமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் புத்த மதங்கள்லையும் சரி சமண மதத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த அளவுக்கு மற்ற மதங்களோடு ஒப்பிடுறப்போ அவங்கள தரம் தாழ்த்தி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது எப்படி ஈஸியாக பரவணுச்சு அப்படின்னு தான் கேட்குறேன். தமிழகத்தில் வந்து உடனடியாக வந்து அவங்க பெருசாக பரவ முடியல. புத்தருடைய சமகாலத்தில் பார்க்க போனால் அவர் வந்து கடவுள் கிடையாது, அவர் வந்து ஒரு இறை தூதர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டார். புத்தருடைய வரலாறு வந்து அவர் இறந்து 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலே கூட பெண்கள் வந்து புத்த துறவிகளாக மாறுறதுக்கு வந்து ஆர்வம் காட்டினாங்க. புத்தர் முதல்ல அதை மறுக்கிறார். பெண்கள் வந்து புத்த துறவிகளாக வராமல் இருந்தால் புத்த சமயங்கிறது 1000 ஆண்டுகள் கழித்தும் நிலைத்து நிற்கும். ஆனால் பெண்கள் வந்து உள்ளே வந்தாங்கன்னா சில 100 ஆண்டுகள் தான் நிலைத்து நிற்கும்னு புத்தரே சொல்லியிருக்கிறார். ஆனால் பெண்களும் நாங்கள் துறவிகளாக வர்றேன்னு சொல்கிறப்போ நீங்கள் வராதிங்கன்னு அவரால் சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா புத்த பிக்குகள் சங்கம் மாதிரியே புத்த பிக்குணிகள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த பிக்குணிகள் சங்கத்தினுடைய விதிப்படி ஒரு பிக்குனி வந்து 100 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு துறவி வந்து அன்னைக்கு தான் வந்திருந்தாருன்னா, ஒரு பிக்கு வந்திருந்தாருன்னா இந்த பிக்குனி தான் எழுந்துச்சு நிற்கணுமே தவிர இந்த பிக்கு எழுந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆக புத்த மதம்ங்கிறது வந்து பெண்களுக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் பெண்களுக்கு வந்து துறவே கிடையாது, பெண்கள் துறவிகளே ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது வைதிக சமயத்தில். அதோடு ஒப்பிடுறப்போ புத்தம் காட்டின அந்த வழிங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதனால் வந்து மிக முக்கியமாக இந்த ஆடல் பாடல் இதில் தேர்ந்த பெண்கள் இருப்பாங்க. சமூகத்தினால வந்து வேறு மாதிரி அவங்க பார்க்கப்பட்டாங்க மகத பேரரசு காலத்தில். அவங்கெல்லாம் அவங்க கடைசி காலத்தில் வந்து புத்த மதத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டில் இருக்க செல்வத்தோட, அவங்க வீட்டில் இருக்க அரசியல் அதிகாரத்தோட அவங்க புத்த பிக்குனியாக உள்ள ஆரம்பித்த பின்னாடி அந்த புத்த மதம்ங்கிறது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் புத்த மதம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து மிஷினரி அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொல்கிறப்ப கிறிஸ்துவ மிஷினரின்னு சொல்லிட்டு இருக்கோம். மிஷினரினாலே கிறிஸ்துவர்கள் உருவாக்குனதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நபர்களை அனுப்பி, இந்த மத பரப்புனர்களை அனுப்பி மதத்தை பரப்புறதுங்கிற ஒரு முறையை வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களோட மதம் தான் மக்களோட மதம்ங்கிறதுனால அரசர்களை முதல்ல நேரடியாக சந்திக்க சொல்லி அரசர்கள் மூலமாக மக்கள் கிட்ட வரக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அசோகர் காலத்தில் இருந்த மாதிரி. அசோகர் காலத்தில் அதுக்கு என்ன இந்த மகத பேரரசு முழுக்க அவங்க அதான் பண்ணாங்க. இலங்கைக்கு வந்து சங்கமித்திரையை அனுப்பி நம்ம வந்து மதமாற்றம் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் இலங்கை வந்து புத்த மதத்தை சேர்ந்த நாடாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஆரம்ப காலத்தில் வெற்றிகரமாக பண்ணாங்க. ஆனால் புத்தர் எந்த காரணத்துக்காக புத்த மதத்தை தொடங்கினாரோ அந்த காரணங்கிறது வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருடைய பிரதானமான நோக்கம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இறைமறுப்பு இருக்கணும், மக்கள் வந்து அவங்கள பற்றி சிந்திக்கணும், சடங்குகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் புத்தர் வந்து புத்த மதத்தை ஆரம்பித்தார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீனயானம்னு பேர். புத்தரும் சாதாரண மனுஷன், நம்ம எல்லாருமே மனுஷங்களை பற்றி கவலைப்படணும், இது ஹீனயானம். ஆனால் பின்னாடி வந்து சுங்க வம்சம்னு ஒரு வம்சம் வருது. புஷ்யமித்திரன் சுங்கன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் அந்த வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஹீனயானத்துக்கு போட்டியாக வந்து மகாயானம்ங்கிற ஒன்று வளர்த்து விடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா புத்தர் கடவுள், அவரை கும்பிடுங்கன்னு புத்த மதத்தில் இருக்கவங்களாம் திருப்பி விட்டு அவங்க புத்தருக்கு வந்து விகாரங்கள் கட்டி ஊதுபத்தி ஏற்றி வச்சு எப்படி வந்து வைதிகத்தில் ஒரு கடவுளை கும்பிட்றாங்களோ அதே மாதிரி புத்தரையும் கடவுளாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் வந்து கடவுள் மறுப்பை சொன்னாரோ அவரே கடவுள் ஆக்கிறது. ஆக்கினவொன்னே ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்தது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் புதுசாக வந்த மகாயான புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் நடுவில் ஒரு விவாதம் நடக்குது. இதில் என்ன சிக்கல்னா ஏற்கனவே இருக்கிற புத்த மதத்தை சேர்ந்தவங்களால புத்தருக்கு எதிராக எப்படி பேச முடியும்? நீங்கள் வந்து உங்களுடைய வழிகாட்டின்னு சொல்கிற நபரை நான் கடவுள்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் இருக்கீங்களேன்றப்போ அவங்க தோற்று போகிறாங்க. அப்படி தோற்று போனதுனால இந்த ஹீனயான புத்தத்தை வந்து தெரவாட புத்தம்னு சொல்லுவோம். தேராத வாத புத்தம் அப்படிங்கிற சுத்தமான தமிழ் சொல்லுது. தெரவாட புத்தம்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு இப்போ வந்து உலகத்தில் வந்து ரொம்ப பரவலாக இருக்கிறது மகாயான புத்த சமயம் தான். எந்த நோக்கத்துக்காக புத்த மதம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக இன்னொரு வைதிக சமயமாக புத்தம் வளர்ந்ததுங்கிறது தான் வரலாறு.
இந்த சமயங்கள் குறிப்பாக தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப நிறையாவே நம்மளால் பார்க்க முடியுது. எந்த இடத்துல அது தொய்வாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா மற்ற எல்லா நாடுகளையும் இது பார்க்குறப்போ நிறைய காவியங்களில், நிறைய செயல்களில், புறநானூறு இந்த மாதிரிலாம் புத்தம் சம்மந்தப்பட்டது, சமணம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது. ஸோ சைவம் வைணவம் அப்படிங்கிற இந்த போட்டி வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வழிபாடு இருந்துச்சு. எப்படி எளிய மக்களை இவங்க வந்து ஈஸியாக எப்படி சென்றடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உருவ வழிபாடு சில சடங்குகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சமணத்தினுடைய சாயலும் புத்தத்தினுடைய சாயலும் நிறையாவே நம்ம இதில் பார்க்க முடிகிறது. நிறைய கோவில்கள்லாம் சமீபத்தில் ஒரு பெரும் அரசியல்வாதி கூட அந்த இதில் சொல்லியிருந்தாங்க, நிறைய கோவில்கள்லாம் வந்து புத்த விகாரங்களாக கூட இருந்திருக்கலாம், சமண விகாரங்களாக கூட இருந்திருக்கலாம், அதெல்லாம் பிறகு வந்து மாற்றப்படும். உண்மையிலே அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சா? நிறையா நடந்தது. அது நம்ம காலக்கோட்டுப்படி சொல்லணும் அப்படின்னா, சரியாக வந்து இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் 3 சமயங்கள் இருந்தது. ஒன்று வந்து புத்த சமயம், இன்னொன்று சமணம், இன்னொன்று சமணம். இந்த 3வது சமணத்துக்கு ஆசீவகம் அப்படின்னு பேர். இந்த 3 மதங்களில் ஒரு மதத்துக்கு மட்டும்தான் தென்னிந்தியாவில் செல்வாக்கு இருந்தது, ஆசீவகத்துக்கு. என்ன காரணம்னு பார்க்க போனால், புத்த சமயத்தில் வந்து மொத்தம் 4 பூதம் தான். வந்து நம்ம வந்து வானத்தை வந்து பூதம்னு சொல்கிறோம், விசும்பு அப்படின்னு ஒரு பூதம் சொல்கிறோம். அதை வந்து புத்த சமயம் ஏற்றுக்கலை. அதே மாதிரி சமண சமயமும் ஏற்றுக்கலை. அவங்க வந்து 4 பூதம் தான். நாங்கள் புத்தரே பேசுகிறப்போ ஆகாயன்றது வந்து ஒரு பூதம்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் அது வந்து எங்கள் கண்ணில் காட்ட சொல்லுங்கள், கையில் தொட்டு காட்ட சொல்லுங்கள், நம்மளால் தொட்டு கூட உணர முடியாத ஒரு விஷயத்தை பூதம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அது ஒரு மறுக்கிறார். ஆனால் ஆசீவகம் வந்து 5 பூத கோட்பாடை முன்வைக்குது. அதே மாதிரி வந்து 7 மிக முக்கியமான பொருட்கள் பற்றி சொல்கிறப்போ சூனிய நிலை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு பொருளாக, ஒரு இருள்மையை வந்து ஒரு பொருளாக வந்து ஆசீவகம்ங்கிறது சொல்லுது. அதையும் இவங்க ஏற்றுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், தமிழர்கள் வந்து கிமு 6வது நூற்றாண்டிலேயே கணிதம் வச்சுருந்தாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். கணிதம் வச்சுருக்கப்போ மேத்தமெட்டிக்கில் நம்ம வந்து 0ன்னு ஒன்று ஆரம்பிக்கும். 0க்கு அப்புறம் தான் 1 வரும். அந்த 0 வந்து மேத்தமெட்டிக்கில் ஒரு வேல்யூவான அதுக்கு மதிப்பே இல்லைன்னா கூட அது வந்து ஒரு எண். அதில் என்ன எல்லாம் தொடங்குது, இது வந்து தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் புத்தர் காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து எண்ணும் கிடையாது, எழுத்தும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்களால வந்து அந்த கோட்பாட்டை உள்ளே வாங்கிக்க முடியலை. இது வந்து ஒரு பெரிய சிக்கல். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, கிபி 1வது ஆண்டுன்னு ஒன்று இருக்கும், கிமு 1வது ஆண்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் நல்ல 0ன்னு ஒரு ஆண்டு இருக்காது. ஏன்னா அந்த ஆண்டு முறையை வகுத்தப்போ அந்த நபர்களுக்கு வந்து கிரிக்கெரின் காலண்டரை வகுத்தவங்களுக்கு வந்து கணிதம் தெரில. கணிதம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் 0ன்னு ஒன்று வைப்பீங்க. அந்த 0ன்னு ஒன்று வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் அவங்க கிட்டக்க இல்லை. அதே மாதிரி தமிழர்கள் வானியல் கோட்பாடுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து 2Gன்னு ஒரு அலைக்கற்றை சொல்கிறோம், 3G 4Gன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த வானம் விசும்புங்கிறத வச்சு தானே இதெல்லாம் இயங்குது. இந்த அண்டத்துக்குள்ளே தானே நம்ம எல்லாமே இருக்கோம். இது வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த அண்டம் விசும்பு பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. திருக்குறள்லேயே வந்து நிறைய குறிப்புகள் இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ இது ஏறத்தாழ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க வடக்கில். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் மின்சார வசதி கொடுப்போன்றோம். நம்ம ஊருக்காரன் சிரிக்கிறான். ஏன்னா இங்கே ஏற்கனவே எல்லாருக்கும் மின்சார வசதி இருக்குது. அப்போ வந்து அதை நம்மளால் ஏற்றுக்க முடியலைல்ல, அவங்கள இங்கே ஜெயிக்க முடியலைல்ல வடக்கில் இருக்க கட்சிகள். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல கணித அறிவு, எண்ணியல் அறிவு இருக்கிறப்போ புத்தரும் மகாவீரருக்கும் அந்த மாதிரியான ஒரு கணித அறிவே இல்லாமல் அவங்க கோட்பாடுகளை சொல்கிறப்போ நம்ம ஆளுங்க ஏற்றுக்கல. ஒரு பெரிய தேக்க நிலையை அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போது புத்த சமயம் வட இந்தியாவில் செல்வாக்கில் இருந்த காலகட்டத்தில் இங்கே பரவுச்சானா பரவ முடியல, சமண சமயமும் பரவ முடியல. ஆனால் ஆசீவக சமயம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து பின்னாடி வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கும் கூட ஆசீவக சமயத்தினுடைய தொடர்ச்சிங்கிறது காணப்படுது. அப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சமணம் அப்படின்ற வார்த்தை காணப்படுற இடத்துல எல்லாமே அது வந்து இந்த மகாவீரர் வழி வந்து ஜைனத்தை குறிக்கல, அதற்கு மாறாக மர்கலி அப்படிங்கிறவரோட வழி வந்து ஆசீவக சமயத்தை தான் குறிக்குது. இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காததுனால நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். உதாரணமாக வந்து இங்கே சமணர் கல்வெட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் வந்து ஜைன சமயத்தை சேர்ந்தவங்க அவங்க யாருமே வந்து சமணர் கல்வெட்டை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே அவங்க ரைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே இருக்கிற நம்மளே கேட்குறோம்ல, 8000 சமணர்களை வந்து கழுவேற்றிட்டாங்களாமேன்னு கேட்குறோம். அவங்க சொல்லணும்ல இந்த மாதிரி வந்து எங்களுடைய நபர்களை அவங்க வந்து கழுவேற்றினாங்கன்னு. அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கழுவேற்றப்பட்டவர்கள் வந்து சமணர்கள் கிடையாது, ஆசீவகர்கள். இதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சமண மதத்தை சேர்ந்தவங்க வந்து முடி வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த முடி வந்து அவங்க வந்து மழிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு முடியாக பிடுங்குவாங்க. அப்படி தான் அவங்க முடி வெட்டுற முறையை. அப்படி பிடுங்கிட்டே இருக்கப்போ கொஞ்சம் காலத்தில் அவங்களுக்கு முடியை முளைக்காமல் போயிடும். அப்போ சமணர்களை பார்த்து நம்ம ஒரு வெறுப்பில் வந்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் நீ என்ன பெரிய அப்படிங்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த வெறுப்பு வார்த்தை இருக்குது. வேறு ஏதாவது யாராவது சும்மா உட்காந்தாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதுக்கு காரணம் வந்து சமணம் மீது உருவாக்கப்பட்ட அந்த வெறுப்புன்றது. அப்போ சமணர்களுக்கு தலையில் முடி இருக்காது ஒன்று. ஆனால் சமணர் கழுவேற்றம் பற்றின நிறைய கோவில் சிற்பங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுது. அந்த கோவில் சிற்பங்களில் கழுவில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே தலையில் நிறைய முடி இருக்கும். ஏன்னா ஆசீவகத்தை சேர்ந்தவங்க நிறைய முடி வச்சுருந்தாங்க, சமணர்கள் வந்து முடி வச்சுக்க மாட்டாங்க ஒன்று.
ரெண்டாவது, ஆசிவக சமயத்தை சேர்ந்தவங்க வந்து கல்படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்படுக்கையில் தங்கினாங்க சமணர்கள். இது சமணர் கல்படுக்கைன்னு பார்க்குறோம்ல. வட இந்தியாவில் சமணர் கல்படுக்கை பெருசாக கிடையாது. என்ன காரணம்னா, ஆசிவகர்கள் தான் அந்த கல்படுக்கைகளை பயன்படுத்தின சமணர்களாக இருந்திருக்காங்களே தவிர ஜைனர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மகாவீரர் வழி வந்த சமணர்கள் வந்து அதை பயன்படுத்தலை. இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் வந்து சமணத்தினுடைய ஒரு ஆதிக்கம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வருது. அதாவது களப்பிரர் காலத்தில் தான் சமணம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி வந்து சமணத்துக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனால் இந்த ஆசிவக சமயத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இப்போ வந்து அந்த சமணமும் உள்ள வருது, ஆசிவகமும் உள்ள வருதுன்றப்போ புதுசாக உள்ள வந்த சமணம் என்ன சொல்லுதுன்னா, ஆசிவகம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சமணமும் ஆசிவகமும் ஒன்று தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான புரிதலும் நமக்கு ஏற்படுது. இங்கே அதிகமான ஒரு செல்வாக்கில் இருந்தது ஆசிவகம் தான். ஆசிவகத்துக்கு பின்னாடி தான் வந்து இந்த சமணம்ங்கிறது வருது. ஆனாலும் கூட ஆசிவகம் அளவுக்கு சமண சமயத்தினாலேயோ இல்லை புத்த சமயத்தினாலேயோ உள்ளே போக முடியல. என்ன காரணம்னு பார்க்க போனால், இப்போ சமண சமயம் வந்து தீர்த்தங்கரர்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஆசிவகத்தில் எப்படின்னா வந்து அவங்க தீர்த்தங்கரரை வந்து பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஐயனார்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த தீர்த்தங்கரர் வழி வந்த இந்த மர்கலி அப்படிங்கிறவர் இன்னொரு 6 பேரை கூப்பிட்டு விவாதித்து அது மூலமாக ஆசிவகம்ங்கிற சமயத்தை உருவாக்குறாரு. அப்படி ஒரு விவாதிக்கிறப்ப பயன்படுத்தின 2 பேர், காயபர்னு ஒருத்தர் இருப்பார், நற்கனியார்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேரும் சேர்ந்து ஐயனாராக பார்க்கப்பட்டாங்க. இவங்க எல்லாமே கிராமத்தில் இன்னைக்கு இருக்கிற அந்த ஐயனார். ஆமாம், மொத்தம் 3 விதமான ஐயனார் இருக்கும். அந்த கிராமத்தில் ஐயனார்னா ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஐயனாரை பொறுத்த வரைக்கும் வந்து உதாரணத்துக்கு வந்து 2 பெண் தெய்வங்களோட ஒருத்தவர் இருப்பார், அவர் வந்து காயபர். அதே மாதிரி மொத்தம் 3 வெவ்வேறு நபர்கள் வந்து ஐயனாராக இருந்திருக்காங்க. இந்த 3 ஐயனார் சிலை தான் காணப்படுமே தவிர பெரும்பாலும் வந்து இவங்களுடைய ஆதிநாதர் சிலை ரொம்ப அரிதாக தான் காணப்படும். இப்போ ஐயனார் இங்கே நிறைய ஜடமுடி வச்சிருக்காரு, இப்படி காலை வச்சுட்டு உட்காந்துருக்காருன்றப்போ மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கூட வந்து தொடர்படுத்தி பார்த்துக்க முடியும். அதுக்கு மேலே மர்கலி அப்படிங்கிற அந்த முதலாவது நபர், அவர் தான் வந்து ஐயனாரில் முதன்மையானவராக வைக்கப்படுறாரு. இவர் வந்து ஒரு தமிழக வேளிர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஏன்னா அவருடைய பேர் நம்ம மர்கலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இவருடைய குடும்பத்தை பார்க்க போனால் கலிவாகு அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த கலிவாகோட நிலைவாக தான் நம்ம கலியுகம் அப்படின்னே பேர் வச்சோம். இந்த கலிவாகு எப்போ இருந்தாருன்னா, இந்த கலிங்கிற ஆண்டு எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்மளுடைய கிபி முறை இருக்கு இல்லைங்களா, இதை 0ன்னு வச்சுட்டு அதுலேருந்து வந்து 3101 கழிக்கணும். அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3101 ஆண்டுகள் முன்னாடியே இங்கே கலிவாகு அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருக்கிறாரு. அந்த கலிவாகினுடைய மரபில் வந்தவர் தான் அந்த மர்கலி அப்படிங்கிறவர். மற்போர் வீரரான கலி அப்படின்னு அவருக்கு பேர். அப்போ வந்து தமிழக மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு ஏற்படுது. ஏன்னா வந்து அவர் பேசுகிறது வந்து தமிழ் மொழி. திருவள்ளரைங்கிற ஊரில் தான் அவர் வந்து இந்த ஆசிவக சமயத்தையே தொடங்கியிருக்கிறாரு. அவர் கூட இருந்தவங்க பேசின மொழி வந்து தமிழ் மொழி. ஆசிவக கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து சங்க இலக்கியங்களில் காணப்படுது. இலக்கியங்கள் நிறைய விஷயங்களில் வந்து அவங்க முன்னோடிகளாக இருக்கிறாங்கன்றப்போ ஆசிவகம் மக்கள் கிட்டக்க ரொம்ப எளிமையாகப்படுது. இன்னும் சொல்லணும்னா, இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆசிவகம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வந்து நிலப்படி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆசிவகத்தில் வந்து லட்சுமியினுடைய உருவத்துக்கு திருநிலை அப்படின்னு பேர். அந்த திருநிலை உருவம் பொறிக்கப்பட்டதுனால தான் அதுக்கு நிலப்படி அப்படின்னே பேர். இப்போ எல்லா வீட்லேயும் நிலன்னு சொல்கிறோம்ல, நிலையில் அடிச்சுக்காத நிலப்படி அப்படின்றோம்ல, அது வந்து ஆசிவகம் வந்து நமக்கு கொடுத்த கொடை. அது போக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்கில் ஒரு லட்சுமி வந்து 2 பக்கம் யானையோடு இருப்பாங்க. கஜலட்சுமின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அதுக்கு மாதங்கி அப்படின்னு பேர் அந்த காலகட்டத்தில். அந்த மாதங்கியினுடைய உருவம் வந்து நம்முடைய வீடுகளில் இருக்க விளக்கில் காணப்படும். சைவர்களுடைய வீட்லேயும் இருக்குது, வைணவர்களுடைய வீட்லேயும் இருக்குது. இந்த மாதங்கின்ற உருவம் இருக்குது இல்லைங்களா, இதுவும் வந்து ஆசிவகத்தினுடைய இது. இப்போ வந்து முதல்ல வந்து ஆதிநாதரை சொல்கிறப்போ அவரை தான் திருமகள் உரை மார்பன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் பெருமாளை வந்து திருமகள் உரை மார்பன்னு சொல்கிற முறை வந்தது. அதுக்கு முன்னாடி கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் கார்த்திகேயன்ற கடவுள் வந்து திருமகள் உரை மார்பன்னு சொன்னாங்க, சான்று இருக்குது. அப்போது இந்த திருநிலை திருமகள் அப்படிங்கிற வழிபாடு வந்து ஆசிவகம் கொடுத்த கொடை. இது போக தமிழர்களுடைய தாலியில் வந்து கால்காசுன்னு ஒன்று போடுவாங்க, அதுலேயும் இந்த கஜலட்சுமி உருவம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆசிவக சமயம் நம்முடைய கண்ணுக்கே தெரியாமல் இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்து பரமன் பரமுன்னு பேர் வைக்கிறோம். அதில் வந்து பரமசாஸ்தா அப்படிம்பாங்க அவங்களுடைய அந்த 3 ஐயனாரை. அதுலேருந்து அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கலந்த சமயமாக இருந்தது ஆசிவகம் சமயம்தான். ஆனால் பின்னாடி வந்து இந்த களப்பிரர் காலத்தில் வந்து சமணம் உள்ள வருது, பௌத்தம் உள்ள வருது, பல்லவர் காலம் வருது. பல்லவர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சமண பௌத்தத்துக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஆசிவக சமயம் நெருக்கடிக்கு ஆளாகுது. ஏன்னா பல்லவர் காலத்தில் ஆசிவக சமயத்தை பின்பற்றுறவங்க தனியாக வரி கட்டினாங்க, அந்த சமயத்தை பின்பற்றுறதுக்காகவே வரி கட்டுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பக்தி இயக்கம் வந்து சமண பௌத்தத்தை ஒழிக்கிறப்போ இப்போ பக்தி இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிவகமும் வந்து சமணத்தோட ஒரு பிரிவுன்றாங்க. அப்போ அதுலேயும் வந்து ஆசிவகம் நெருக்கடிக்கு ஆளாகி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது.
இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பௌத்தமும் சமணமும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்படியே சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. ஏன்னா இப்போ சமணத்தோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து 24 தீர்த்தங்கரருக்கும் செலவு வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா சிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மரம் இருக்கும், தீர்த்தங்கரர் உட்காந்துருப்பார், 3 அடுக்கில் குடம் இருக்கும். 24 தீர்த்தங்கரருக்கும் இப்படி தான் இருக்கும். எப்படி நீங்கள் முதலாவது தீர்த்தங்கரரா 2வது தீர்த்தங்கரரா கண்டுபிடிக்கிறதுனா, முதலாவது தீர்த்தங்கரனுடைய குறியீடு வந்து காளமாடு, அந்த பீடம் இருக்குல்ல, வைக்கிற பீடம், அதில் காலை இருந்ததுன்னா ஒரு ஆதிநாதர். இந்த மாதிரி பீடத்தை வச்சு தான் நீங்கள் கடவுளையே கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி வேண்டுவீங்க? மக்களால் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கான பணிப்பெண்களாக சில தெய்வங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் அம்பிகான்னு பேர் வைக்கிறோம், பத்மாவதின்னு பேர் வைக்கிறோம், சித்தாயிக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து 22, 23, 24வது தீர்த்தங்கருடைய பணிப்பெண்கள். மக்கள் வந்து தீர்த்தங்கரை விட்டுட்டு இந்த பணிப்பெண்களை வழங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு இயக்கின்னு பேர் வைக்கிறாங்க. 13வது நூற்றாண்டில் இயக்கிக்கு கோயில் இருக்குது, தீர்த்தங்கரை யாரும் திரும்பியே பார்க்கல. இந்த மாதிரி இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அவங்கள தகவமைச்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக மக்களுக்காக கொஞ்சம் இறங்கி வரப்போ தான் அவங்க வளர ஆரம்பித்தாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பக்தி இயக்கம்னு ஒன்று தோன்றப்போ, பக்தி இயக்கம் வந்து தமிழை கையில் எடுத்துக்கிட்டு சமணமும் பௌத்தமும் கையில் வந்து வடமொழி வச்சுருந்தாங்க. அதனால் பக்தி இயக்கம் வந்து இவங்களை ஒயிட் வாஷ் பண்ணிட்டுன்னு சொல்லணும். அந்த பல்லவர் காலத்துக்கு அப்புறமா வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து ஒரு 12, 13வது நூற்றாண்டில் வந்து காணாமல் போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற பக்தி இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கூன் பாண்டியன் கூட திருப்பி மறுபடியும் வந்ததுக்கு அவங்க சமணத்தில் திருப்பி வந்து மறுபடியும் இந்து மதத்தில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து, ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு மதம் இருந்துச்சு, திருப்பி மறுபடியும் சமணமும் புத்தமும் அங்கே வர்றாங்க. அப்போ இந்த மதங்களுடைய அவங்க ஏற்கனவே ஒரு திருமாவளவன் அவங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த கோவில்கள்லாம் திரும்பி தாக்கப்பட்டு மீண்டும் வந்து புனரமைக்கப்பட்டதா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா? இவங்க எல்லாமே வந்து வாதிகள் பிரதிவாதிகள் அப்படின்னு தான் இருந்தாங்க. பொதுமக்கள் முன்னிலை வந்து அவங்களே சவால் விட்டுப்பாங்க. நான் மட்டும் இந்த சவாலில் தோத்துட்டேன்னா நான் கழி ஏறிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மதம் மேலே உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி வந்து இதை நான் தோத்துட்டேன்னா நான் கோயிலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறது தான். அப்போ சொல்லிட்டு அந்த வாதத்தில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் வந்து அவங்க கைவிட்டு போயிடும். ஆய்வாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் 90% ஆலயங்கள், பழைய ஆலயங்கள் வந்து ஆசீவகத்துக்குரிய ஆலயங்களாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். நம்ம போய் பார்க்குறப்போ வந்து நமக்கு வித்தியாசமான சில விஷயங்கள் நம்ம கவனித்து பார்க்குறப்ப தெரியும். எதுக்கு சிவன் கோயிலில் வந்து யானையோடது வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பெருமாள் கோயில்களில் பார்த்தோம்னா நரசிம்ம அவதாரம் போடப்பட்ட நிறைய கோயில்கள். இந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது வந்து அந்த கோயில் ஆசீவக சமயத்திடம் இருந்து வைணவம் வாங்கினதுக்கான ஒரு குறியீடாக இருக்கலான்றாங்க. இப்போ ஆசீவகம் வந்து யானையை வந்து ஒரு உருவமாக கொண்டது. அப்போது யானை வந்து ஒரு முதலைக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு, உடனே வந்து விஷ்ணு காப்பாற்றினார்ன்னு இருக்க புராணம் வந்து ஆசீவகர்கள் வந்து ஒரு நெருக்கடியில் இருந்தப்போ வைணவர்கள் உதவி அவங்களுடைய ஆலயங்களை வாங்கிக்கிட்டாங்கன்றதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக நம்ம கோவிலே ஒரு மரபு இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய கோயில் வந்து தோத்துட்டுன்னா அதை கல்லுக்கெல்லாம் பிரித்து இவங்க புது கோயில் கட்டுவாங்க. அதாவது வந்து அவன் கல்வெட்டுன்னு வச்சுருக்கதை இவங்க குப்பரை போட்டுட்டாங்க இல்லை படியாக போட்டாங்கன்னு எப்படி தெரியும்? கண்டுபிடிக்க முடியாது. அப்போது தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இப்படி தோற்று போனவங்களுடைய கோயில்களை கல்லுக்கெல்லாம் உருவி கட்டப்பட்ட கோயில்கள் தான் நிறைய. இது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இதை பெருமையாக சொல்லிக்கிட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்குது, நிறைய வரலாறுகள் நம்ம கிட்டக்க இருக்குது. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு மாற்று மதத்தினர் வந்து ஒரு கோயிலை எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து திருப்பி மாற்றிக்கலாம் அப்படின்னு. அதுபடி நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 90% கோயிலை வந்து நம்ம புத்தத்துக்கும் சமணத்துக்கும் ஆசீவகத்துக்கும் கொடுத்துட வேண்டியது தான். குறிப்பாக இந்த இது பார்க்குறப்போ தமிழர்கள் நிறைய, தமிழ் புலவர்கள் நிறைய பேர் அந்த மதங்களில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஔவையார் எது பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க, நம்ம முருகன்ட்ட இருக்கு பார்க்கக்கூடிய ஔவையார் அப்படிங்கிற வேறு. ஆனால் ஔவையாருங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் வந்து சமணத்தையும் புத்த மதத்தையும் தழுவினவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புலவர்கள்னு சொல்லப்போனால் ஒரு புகழ் வாய்ந்த புலவர்னா யார் யாரை சொல்லலாம்? சமணம் புத்தம் இது தழுவி இருந்த புலவர்னா யார் யாரை சொல்லலாம்? இல்லை, இப்போ ஆசீவக சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரமே வந்து ஆசீவக காப்பியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆசீவகம்னா ஊழ்வினை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நல்லது பண்ணுங்கள், கெட்டது பண்ணுங்கள். ஆனால் அதுக்கும் ஊழ்வினைக்கும் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஊழ்வினையில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். நீ நல்லது பண்ணாலும் அதான் நடக்கும், கெட்டது பண்ணாலும் அதான் நடக்கும்னு சொல்கிறது ஆசீவகம். அதே மாதிரி வந்து பௌத்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் மணிமேகலைங்கிறது மிக முக்கியமான காப்பியமாக இருக்குது. இந்த ஆசீவக நெறியினுடைய கோட்பாடுகள் நம்ம பார்க்குறப்போ வந்து இந்த கணியன், சாத்தன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறவங்க எல்லாமே இந்த ஆசீவக கோட்பாட்டில் தேர்னவங்களுக்கு தான் சாத்தன், கணியன்கிற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அடிப்படையில் வந்து அவங்களாம் அந்த மத சார்புடையவங்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நரிவேறு தலையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புலவர் இருந்தார். அப்போ அவருடைய பெயரை பார்க்குறப்போ அவரும் வந்து ஆசீவகத்தினுக்கான ஒரு நபராக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் என்னென்னா சங்க இலக்கிய புலவர்கள் யாரும் அவங்களுடைய அப்போ வந்து மதம்னு கிடையாது. அப்போ வந்து அது வந்து ஒரு சிந்தனை மரபு தான். அப்போது அந்த சிந்தனை மரபை சேர்ந்தவனா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்திக்கல. இங்கே வந்து மத அடிப்படையிலான கருத்துக்களும் வரல. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சார்பு இருந்ததுங்கிற அளவுக்கு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து அப்போ இருந்த ஒரு சிந்தனை மரபையும்
இப்போ இருக்கிற மதத்தையும் நம்ம வந்து ஒன்றா சொல்ல முடியாது. இங்கே வந்து மணிமேகலையில் தான் முதலாக மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. அதுலேயும் என்ன வருதுன்னா, மணிமேகலை வந்து புத்த சமயத்தை வந்து தழுவுறப்போ மற்ற 9 மதத்தை சேர்ந்தவங்க கிட்டக்கு போயிட்டு உங்களுடைய தர்மம் என்ன, உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டாங்கன்றப்போ எல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. அது போக இன்றைக்கி வந்து நம்ம சைவம்னு ஒரு சமயம் சொல்கிறோம். இந்த சைவம்ங்கிறது வந்து சோழர் காலத்தில் நம்ம வந்து பொன்னியின் செல்வன் படித்தா கூட தெரியும். அதில் பார்த்தா சைவம்ங்கிறது ஒரே மதமாக கிடையாது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா காளாமுகம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அவங்களும் வந்து சிவனை தான் கும்பிடுவாங்க. ஆனால் சாம்பலை தூக்கி மூஞ்சில் பூசிப்பாங்க, கருப்பாக இருக்க சாம்பல். அதனால் அவங்க பேர் காளாமுகம் அப்படின்னு பேர். கபாலிகம் அப்படின்னு இப்போ கபாலீஸ்வரர் கோயிலெலாம் சொல்கிறோம். மனிதனோட மண்டை ஓட்டில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த சதாசிவ மூர்த்தத்தை கும்பிட்றவங்க வந்து இன்னொரு பிரிவாக இருந்தாங்க. ராஜராஜ சோழனுடைய குருவாக இருந்த ஈசான சிவ பண்டிதர் கூட அந்த மரபை சேர்ந்தவர் தான். இதெல்லாம் போக காஷ்மீரில் தனியாக காஷ்மீர் சைவம்னு ஒன்று இருந்தது. காஷ்மீர் சைவத்தில் சாதியே கிடையாது. இங்கே நம்மளுடைய கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா லிங்காயத்துகள் இருந்தாங்க, அவங்களுக்கு வீரசைவர்கள்னு பேர். இந்த மாதிரி இப்போ சைவம்னு நம்ம சொல்கிறதே ஒரு 10ஆம் நூற்றாண்டில் பார்த்தா 5 வெவ்வேறு சமயமாக இருந்திருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து அன்னைக்கு இருக்கிறத வந்து முடிவு பண்ண முடியாது. அப்போது அன்றைக்கி என்ன நிலவரம்னா அப்போ இந்த மதங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மத அடிப்படையிலான அல்லது மத வெறுப்பை கொண்ட ஒரு சமூகமாக இல்லை, ஒரு கருத்தியல் சமூகமாக தான் இருந்தோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ புத்த மதம் ஏன் வந்து சங்க காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலன்னா, வட இந்தியாவில் தான் வந்து சூத்திரர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது, பெண் அடிமைங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. இதுக்கு தான் புத்தர் வந்து தீர்வு கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் இந்த 2 பிரச்சனையுமே இல்லை. சங்க இலக்கியங்களில் தாழ்ந்த சாதி இவர் அப்படின்னும் சூத்திரர் இவர் அப்படின்னும் எங்கேயும் குறிப்பிடப்படலை. ஆனால் நம்ம புத்தரோட வரலாறை எடுத்து பார்க்குறப்போ, இப்போ புத்தர் வந்து நடந்து போகிறப்போ அவர் கூட சூத்திரர்கள் போனாங்க. எதுக்காகனா இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் வைக்கிறத அந்த இடத்துல உட்காந்து சூத்திரர்கள் சாப்பிட்டாங்கன்னு புத்தரோட வரலாறில் குறிப்பு இருக்குது. இப்படி ஒரு குறிப்பு நமக்கு சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்வெட்டு அறிஞர்கள்லாம் நம்ம தமிழக கல்வெட்டில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க சூத்திரர்கள் அப்படின்னு எந்த சாதியும் சொல்ல முடியாது, இவங்க சத்திரியர்கள் அப்படின்னு எந்த சாதியும் சொல்ல முடியாது. நம்ம வந்து 4 வர்ண கோட்பாடே தமிழ்நாட்டில் காணுன்றாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு தானே தீர்வு கொடுத்தது புத்த சமயம்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. புத்த சமயம் வந்து சாதி ஒழிப்பு பண்ணுச்சுன்றாங்க. இங்கே சாதியே இல்லையே, இங்கே அந்த பிரச்சனையே இல்லையே. இப்போ புத்த சமயம் தான் வந்து சூத்திரர்களை தூக்கி விட்டுருந்தா இங்கே சூத்திரன் எவனுமே இல்லை 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. அதனால தான் இங்கே வந்து புத்த சமயத்தினால செல்ஃப் எடுக்கவே முடியாமல் போயிட்டு பின் வந்த காலகட்டங்களில், அதாவது அந்த பிரச்சனை வந்து உள்ளே வர்ற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஜயநகர காலகட்டத்தில் அவங்க வேலையாக யாரெல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் மொத்தமாக ஜோலியை முடிச்சுட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக விஜயநகர காலகட்டம் அப்படின்னு சொல்கிறப்போ பல்லவர்களுடைய அந்த காலகட்டம் நம்ம இது பார்க்குறப்போ பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறது அந்த பல்லவர்களை தான் சொல்லுவாங்க. புத்தர்களுக்காக ரொம்ப நிறையாவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு. முதல்ல ஒரு மன்னரே முதல்ல என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா புத்த மதத்தை தழுவி பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதோட இந்து மதத்தை வரக்கூடியதாக இருக்கும். மாணிக்க வாசகர் உள்ளே வர்ற மாதிரி, திருஞான சம்பந்தர் இது எல்லாமே உள்ளார அவங்க கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே பல்லவர்களுடைய காலகட்டத்தில் புத்த மதத்தையும் அவங்க தான் ஆதரிச்சாங்களா, இல்லை அவங்க தான் வந்து புத்த மதத்தையும் ரொம்ப டாமினேஷன் பண்ணி நாட்டை விட்டு விரட்டுற மாதிரியான விஷயங்கள் பல்லவர்கள் பண்ணாங்களா? ரெண்டுமே நடந்தது. இப்போ களப்பிரர் காலத்தில் தான் வந்து இங்கே நமக்கு வந்து புத்தமும் சமணமும் உள்ளே வருது. பல்லவர்களால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சைவ வைணவத்தை முதல்ல எடுத்துக்க முடியல. ஏன்னா வந்து இது தமிழ் சமயமாக இருக்குது. பல்லவர்கள் வந்து உள்ளே வர்றப்போ அவங்க ஆரிய ஆதரவில் தான் வர்றாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் ஆரிய ஆதிக்கம் தான் புத்த சமணத்துலேயும் இருந்தது. ஏன்னா வந்து புத்த சமயம் வந்து ஆரியர்களை கண்டித்தாலும் கூட ஆரியர்கள் வந்து புத்த சமயத்தில் சேர்றதுக்கு புத்தர் எந்த தடையும் விதிக்கலை. ஸோ ஒரு வகையில் அவங்க கைடு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, உள்ளே தான் இருந்தாங்க. அவங்க வந்து புத்த சமயத்துக்குள்ளேயே அவங்க தான் இருந்தாங்க, சமண சமயத்துக்குள்ளேயே அவங்க தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா ஆரியர்கள் அவங்களுக்கு தேவையான அந்த சமஸ்கிருத மொழிங்கிறத வந்து புத்தர்களுக்கு சமணர்கள்கிட்டே தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மொழியை உருவாக்கி கொடுத்ததே இவங்க 2 பேர் தான். இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஆரியர்கள் வந்து இந்து சமயத்தினுடைய அங்கம் கிடையாது. அவங்க புத்த சமயத்துக்கும் அங்கமாக இருந்திருக்காங்க, சமண சமயத்துக்கும் அங்கமாக இருந்திருக்காங்க. எங்கே போனாலும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த அடையாளத்தோடு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அப்படி தான் அவங்களுடைய அந்த காலகட்டம்ங்கிறது இருந்தது. பின்னாடி வர்றப்போ இந்த பல்லவர் காலகட்டத்தில் வந்து மகேந்திரவர்ம பல்லவன் காலகட்டத்தில் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பல்லவர்களை ஏற்றுக்க ஆரம்பித்த பின்னாடி வந்து அவங்க வந்து புத்த சமயத்தை வந்து கைவிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புத்தவர்மன் தான் அரசரோட பேரே. புத்தியங்குரன் அப்படின்றது ஒரு பேராக இருக்குது. புத்தங்கிற வார்த்தை வந்து அரசருடைய பேர்லேயே இருக்கிற அளவுக்கு ஒரு புத்த மத சமண மத ஆதிக்கத்தோடு இருந்தவங்க இந்த புத்த மதத்தை கைவிட ஆரம்பித்தோன்னே இங்கே இருந்த ஒரே ஆதரவு அவங்களுக்கு அரசர்கள் ஆதரவு தான். அவங்க நான் சொன்னேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களை பிடிச்சி அப்படி தான் பரவிட்டு இருந்தாங்க. பொதுமக்களுக்கு வந்து புத்த மதம் புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அப்படி புரிஞ்சிச்சுன்னா கூட கருத்தியல் ரீதியாக அவங்கள விட நம்ம வந்து நல்லாவே இருந்தோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து வானம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க, புத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம எப்படி ஏற்றுப்போம் அந்த மதத்தை? அது வந்து ஏற்கனவே அரசர்கள் மூலமாக மட்டும்தான் பரவிட்டு இருந்தது.
அரசர்களுடைய ஆதரவும் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து புத்தம் வந்து மறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் மரியாதைக்குரிய ஒரு மதமாக இருந்தது. ஏன்னா வந்து புத்தர்கள் வந்து நிறைய சமூக சேவை பண்ணாங்க. அதே மாதிரி சமணர்கள் வந்து நிறைய சமூக சேவை பண்ணாங்க. ஆசீவகர்கள் சமூக சேவை பண்ணாங்க. இலக்கணம் கற்பித்தல், மருத்துவம் செய்தல், இந்த மாதிரியான துறைகளில் வந்து மிக முக்கியமாக ஆசீவகர்கள் வந்து மனநல மருத்துவம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய தனி சிறப்பாக இருந்தது. இதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து கடிகைகள் நடத்தினாங்க. இப்போ வந்து நம்ம பல்லவர்களுடைய கடிகைகளை பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் புகழ்பெற்ற கடிகைகள். நான் வந்து கம்போடியா நாட்டோட வரலாறை படிக்கிறப்போ கம்போடியா நாட்டில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறான், நான் அந்த மாதிரி பல்லவ நாட்டில் இருக்க கடிகைக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதை கேட்டோன்னா ராஜா அவரோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ராஜாவினுடைய காலத்துக்கு பின்னாடி அந்த பையன் இங்கே பல்லவர் கடிகையில் படித்த பையன் வந்து அரசனாக வர்றான் கம்போடிய நாட்டுக்கு. அந்த அளவுக்கு இவங்க கல்வி நிலையங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்தது. மக்களால் அந்த மதத்தை ஏற்றுக்க முடியலே தவிர ஒரு மரியாதையான ஒரு இணக்கமான போக்கு தான் இங்கே காணப்பட்டது. ஆனால் வந்து இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் வந்து இந்த சவால் விட்டுட்டு சண்டை போடுறப்போ இவங்களால தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப அமுங்கிட்டாங்க. இருந்தாலும் சோழர்கள் வந்து அவங்களுக்கான எல்லா உதவியும் பண்ணாங்க. இப்போ ராஜராஜ சோழனுடைய மகளே வந்து ஒரு புத்த துறவியாக தான் போனாங்க. அந்த அளவுக்கு வந்து அரச ஆதரவுன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவில் எங்கேயுமே புத்த மதத்துக்கு ஆதரவு இல்லைன்றப்போ அவங்க வந்து இலங்கை, சீனாங்கிற மாதிரி இந்த பக்கம் போயிட்டாங்க. அதே மாதிரி சமணர்கள் பார்க்க போனான்னா அந்த இந்து சமயத்தினுடைய ஒரு பிரிவு மாதிரி சுருங்கிட்டாங்க. இப்போ சமணம்ங்கிறது இந்து சமயத்தின் மீதான அந்த வைதிக சமயத்தின் மீதான அந்த போர்லே இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி நாங்களே ஒதுங்கிக்கிறோங்கிற மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசீவக சமயம் பெரிய அளவில் அழிவை சந்திச்சு. குறிப்பாக சொல்லணும், இப்போ சோழர்களுடைய சொன்னீங்க, பல்லவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புத்த மதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும், சோழர்களுடைய காலகட்டத்தில் குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்த விகாரங்களாக ஒரு டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ, யார் சோழர்களுடைய காலகட்டத்திலும் ஆனால் புத்த மதம் வந்து ஒதுக்கப்பட்டுனா யாருடைய காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டது, சோழர்களுடைய காலத்தில் யாருடைய காலகட்டத்தில் புத்த மதம் ரொம்ப கொஞ்சம் இல்லை இது வந்து ரொம்ப தரம் தாழ்ந்தெல்லாம் போயிடல அப்படிங்கிறது யாருடைய காலகட்டத்தில் இருந்துச்சு நம்ம பிரிக்கலாம்? அதாவது தமிழ் மன்னர்களுடைய அரசாங்கம் வந்து சரியாக சொல்லலாம் 13ஆவது நூற்றாண்டு வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம வச்சுருந்தோம். நமக்கு வந்து பரசமய கொள்கைன்னு ஒன்று உண்டு. அதாவது மற்ற மதங்களை மதிக்கிறது. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா புத்தருக்கு வந்து அங்கே இதே இருக்கும், கோயிலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து புத்தரை நம்ம வெளியாளாக பார்க்குறதில்ல, நமக்கான அறிவுரை கொடுத்த ஒரு மகான்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் பின் வரக்கூடிய இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த சமய பொறை அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று நீ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க வர ஆரம்பித்த பின்னாடி தான் அவங்களுடைய இந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் காண போக ஆரம்பித்தாங்க. அது கலப்பிற காலத்தில் உள்ள வராங்க. பல்லவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கான இடம்ங்கிறது புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் அதிகரிக்குது. பல்லவர்களுடைய போக 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 அவங்க குறைஞ்சிட்டே போகிறாங்க. சோழர் காலத்தில் அந்த மதம் ஏதோ உயிரோடு இருக்குது. இப்போ வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டில் வந்து அவங்களுக்கு நாகப்பட்டினம் விகாரத்துக்கு அவங்க நிலம் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு மதம் வந்து பொதுமக்களால் ஏற்கப்படுறப்ப தான் வளரும். நீங்கள் வந்து ஒரு தத்துவ ரீதியான மதம், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மக்கள் வந்து இப்போ திரிபீடகம் படிச்சுட்டு வா அப்படின்னா திரிபீடகத்தை சமஸ்கிருதத்துலாம் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ தமிழில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரிதாகத்தான் படித்தாங்க. அது கல்வி நிலையத்துக்கு போவாங்க, மற்றதெல்லாம் படிப்பாங்க அவங்க. ஆனால் அந்த சமய நெறி வந்து நமக்கு உள்ளே வரவே இல்லை. அது ஏதோ ஒரு புத்தகங்கிற மாதிரியே நம்ம கடந்து போயிட்டோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் வந்து சைவம் வைணவத்தினுடைய தாக்கம் வந்து நம்ம வாழ்க்கை வரைக்கும் உள்ளே பாஞ்சிச்சு. இப்படி ஏந்திரிக்கணும், இப்படி கும்பிட்றணும், திருப்பாவை, நோன்பு, அது இது இந்த நாள் விழா அப்படின்னு வர்றப்போ அவங்க ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை புத்த சமயத்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்த முடியல. அந்த இடத்துல தான் அது பெரிய அளவில் தோற்று போச்சு. சமயங்கிறது தனி, வாழ்க்கைங்கிறது தனின்றப்போ புத்த மதம் தோக்க ஆரம்பிச்சது. சமயமும் வாழ்க்கையும் அது நல்லதோ கெட்டதோ கலந்துருந்ததுனால சைவம் வைணவம் வந்து வளர ஆரம்பிச்சது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய அரசியல், குறிப்பாக திராவிட அரசியலில் வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புத்தம் அப்படிங்கிற ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயமா இருக்குது, அதை வந்து பின்பற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அம்பேத்கரும் கூட எழுத சொல்கிறப்ப நம்ம மொத்தமாக புத்த மதத்துக்கெல்லாம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு அரசியல் இதில் இந்த புத்தம் அப்படிங்கிறது எந்த அளவு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இதில் ஒருவேளை அந்த மாற ஆரம்பித்தா எல்லாமே கரெக்ட் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன், எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது கால வலு அப்படிம்பாங்க. புத்த மதம் உருவான அந்த காலகட்டத்தில் புத்த மதத்தை பின்பற்றின மக்களை விட நம்ம தமிழர்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருந்தோம். ஏன்னா இப்போ 6ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொந்தமாக எழுத்து கிடையாது. அதே மாதிரி வந்து அவங்க வந்து பெண் அடிமைத்தனத்தோடு தான் இருந்தாங்க. அவங்க சூத்திரர்கள் கூட இருந்தாங்க. நம்ம சங்ககாலம் முடிகிற வரைக்கும் நமக்கு இந்த 3 பிரச்சனையுமே இல்லை. நம்ம கிட்டக்க எழுத்து இருந்தது, நமக்கு பெண் அடிமைத்தனம்னு ஒன்று கிடையாது, இங்கே சாதி பிரச்சனை ஒன்று கிடையாது. அப்போது சாதிய பிரச்சனையிலேருந்து புத்த மதம் தீர்வு கொடுக்கும் அப்படின்னா நம்மகிட்ட தான் அந்த பிரச்சனையே இல்லையே. 12ஆவது நூற்றாண்டு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் தானே இருந்திருக்கும். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன? சாதிய ஏற்றத்தாழ்வு. இது உயர்ந்த சாதி, இது தாழ்ந்த சாதின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. அப்படி இந்த படிநிலைங்கிறது வந்து நமக்கு சரியாக சொன்னால் 1208ஆவது ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கல்வெட்டுகள்லேயே ஆவணங்கள்லேயே எந்த ஒரு ஆதாரமும் காணப்படுறது இல்லை. ஒன்று. அப்போது இந்த சாதிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு புத்த மதத்துலேருந்து கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி பெண்ணடிமைத்தனத்துக்கான தீர்வு புத்த மதத்துலேருந்து கிடைக்குமான்னா புத்த மதத்தில் இருக்கிற பெண் துறவிகளை விட
கோவிலில் சோழர் காலத்தில் இந்த அந்த தேவரடியார்கள்ங்கிறவங்க இன்னும் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டாங்க. ஒரு புத்த பிக்குவுக்கு இல்லாத அதிகாரங்கள், ஒரு பிக்குனிக்கு இல்லாத அதிகாரங்கள் வந்து தேவரடியார் முறையில் இருந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அப்படி பார்க்குறப்பையும் அது நமக்கான தீர்வு இல்லை. இப்போ வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த தீர்வு முன்மொழிகிறார் அப்படின்னா வட இந்தியர்களுக்கான தீர்வு அது. அவனுக்கு வயிற்று வலி இருந்ததும் அவன் மருத்துவம் பார்த்துக்கிட்டான். இங்கே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா 13ஆவது நூற்றாண்டில் தான் வருது. அப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்து நம்ம புத்த மதம் தான் தீர்வுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 12ஆம் நூற்றாண்டில் என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமைக்கு நம்ம போகிறது எளிது. இது வந்து பக்கத்து வீடு மாதிரி. அதை விட்டுட்டு கிமு 6ஆவது நூற்றாண்டில் இருந்த நிலைமைக்கு நம்ம போகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் ஏது வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தீர்வோ அதை பற்றி நம்ம பேசணும். இப்போ புத்த மதத்தில் நம்ம நிறையா சொல்கிறாங்க. வட்டிக்கு விடுறவங்களுக்கு ரொம்ப ஆதரவான மதமாக புத்த மதம் இருந்திருக்கு. யாராவது ஒருத்தவங்க கடன் வச்சுருந்தாங்க, வட்டி சரியாக கட்டலை அப்படின்னா அது எத்தனை பைசா வட்டின்னு கூட புத்தர் கேட்கல. முதல்ல அந்த கடனை அடைச்சிட்டு வந்தால் தான் நான் சங்கத்தில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து அந்த வட்டி முறையை ஊக்குவித்தார் அப்படின்னு வட இந்திய ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வட்டிக்கு கடன் கொடுத்து மக்கள் வந்து ஏழையிடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நம்ம இலவசமாக கடன் 1 பைசா வட்டிக்கு கடன்லாம் நம்ம கொடுத்தோம். அப்போ வந்து புத்தரை விட சமூகத்தின் மேலே வந்து ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு நபராக, பெண்கள் மேலே அக்கறை கொண்ட நபராகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசர்களும் இங்கே இருக்கக்கூடிய சமயங்களும் இருந்திருக்கு. அப்போது நமக்கு அப்போ இருந்த பிரச்சனைக்கு வந்து புத்த மதம்ங்கிறது தீர்வு கிடையாது. நம்ம நிறைய விஷயத்தில் வந்து வட இந்தியா அப்படியே உள்ள வாங்கிப்போம். இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க 2000 ஆண்டு கால சூத்திரர் பிரச்சனை, 2000 ஆண்டு கால பிரச்சனைன்றாங்க. இங்கே 2000 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இல்லை. 2000 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இருந்தது வட இந்தியாவில். அப்போது நம்ம வரலாறு என்னவோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம தயவு செஞ்சு பேசலாம். அதை விட்டுட்டு வந்து இப்போ இது ஏறத்தால எப்படி இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாடுகளுக்கு உள்ள போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து அவங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த மக்களையும் மதம் மாற்றினாங்க. இப்போ மதம் மாறி ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு? அவங்களுடைய பழைய பண்பாட்டே அவங்க இழந்தது மட்டும்தான் மிச்சம். என்ன அவங்களுக்கு விடியல் கிடச்சது? ஒன்றுமே கிடைக்கல இல்லைங்களா? அப்போது அது அந்த ஊருக்கு விடியல் கொடுத்தது. ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய விடியலாக இருந்தார். ஆனால் அவர் ஆப்பிரிக்க மக்களுக்கு தேவைப்படலை. இவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கான ஒரு தீர்வாக நம்ம வந்து புத்த சமயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்மொழிய முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இது மூலமாக கண்டிப்பாக புத்தம் சமணம் அந்த இதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இரண்டுமே ரொம்ப பெரும் மதங்களாக இருந்தது. தமிழகத்திலும் அதோடைய தாக்கங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருந்துன்னு சொல்லலாம். இது ரொம்பவுமே ஏன்னா ஒரு வழிபாட்டு முறைகளையும் சரி எல்லாத்துலேயுமே மக்களோட ஒன்றாக இருந்த மதம் அப்படியே மறைஞ்சு போகிறதுக்கான காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐயனார் அப்படிங்கிற ஒரு வழிபாடு முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து விளக்கு வைக்கக்கூடிய அந்த முறைகள்லாம் எல்லாத்துலேயுமே புத்தம் சமணம் இதை சார்ந்தது எல்லாமே இருக்குது. இது அப்படியே டக்குன்னு மாறி போகிறதுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும்? இல்லை, இது வந்து எதுவுமே ஒரே நாளில் நடக்கலை. பல படிநிலைகள்லாம் நடந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தை எதிர்கொள்கிறதுனா தகவமைப்புன்னு பேர். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிக்கணும்ல. அது வந்து வைதிக சமயத்தெல்லாம் முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ஒரு 5 வெவ்வேறு சமயங்களை சேர்த்து சைவம்னு ஆக்குனது, 6 வெவ்வேறு சைவம் மாதிரி அதே பெரிய பெரிய குழு இந்த சைவம் வைணவம் கானாபத்தியம் சாக்தம் சௌமாரம் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி இந்து சமயம்னு சொன்னது. அப்புறமா எந்த வைதிக சமயத்துக்கு எதிராக தொடங்கப்பட்டதோ அந்த ஒரு சமண மதத்தையே இன்றைக்கி வந்து இந்து சமயத்துக்கு கீழே தான் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஒருங்கிணைப்பு இதெல்லாம் வந்து வேறு எந்த மதமும் பண்ணலை. அப்போ என்ன ஆகும்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது. எது இயங்குதோ அதுதான் நிலச்சி நிற்கும். ஒரு விஷயம் உயர்வாக இருக்கோ இல்லையோ, நம்ம வீட்டிலே வந்து ஒரு தரமான பொருள் பயன்படுத்தவே இல்லைன்னா என்ன ஆகும்? காலப்போக்கில் காணாமல் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி பயன்படுத்தப்படாத மனித வாழ்க்கையிலேருந்து ரொம்ப ஒரு விலகின கொண்டாட்டங்கள் இல்லாத மதங்களாக வந்து இது காலப்போக்கில் மறைய ஆரம்பிச்சிது. ஒரே நாளில் வந்து யாரும் இங்கே தடை போட்டில்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கப்புறமா யாரும் அதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உடனடி தடை வரல. இப்போ வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி வர்றப்பயே சமணமும் சரி பௌத்தமும் சரி குத்தீரும் கொலையுமா தான் இருந்தது. அதை வந்து அவங்களுக்கு மொத்தமாக மூடுறது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. அப்போது அந்தந்த மதங்களே அவங்க மாற்றங்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இல்லாததுனால வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ கிறிஸ்துவ சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாவ மன்னிப்புங்கிறது வந்து அதில் பெருசாக கிடையாது. ஒரே ஒரு இடத்துல வந்து இயேசு சொல்கிறாரு, நான் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், வந்து என்னுடைய ரத்தம் உங்களை புனிதமாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் வந்து புத்தம் பண்ண மாட்டாங்க. இது புத்தர் சொல்லலை, இதை நம்ம பண்ண முடியாது. இது வந்து மகாவீரர் சொல்லலை, இதை நம்ம பண்ண முடியாது. இதுக்கு மேலே சமண சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய அறநெறிகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அவங்களுடைய உண்ணா நோன்பு வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ஒரு கிழங்கு கூட சாப்பிடக்கூடாதும்பாங்க. அவங்க உணவை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. சமண சமயத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபர் வந்து வீட்டை வந்து வெளியிலே சாப்பிட முடியாது. ஜெயின் மீல்ஸ்னே இப்போ தனியாக சில பேர் ஹோட்டலில் வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நெறிங்கிறது ரொம்ப கடினமானது.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வைதிக சமயத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஐயனார் இருக்காங்க. ஐயனார் அந்த இதுக்கு பக்கத்துலேயே கருப்புன்னு ஒரு சாமியை வந்து ஆசீர்வாதத்தில் வச்சுருப்பாங்க. கருப்பு வந்து அசைவ படையல், ஐயனாருக்கு சைவ படையல் இருக்கும். எப்போது 2 பேருமே வர முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அனைவருக்குமான ஒரு சமயமாக வந்து மற்றதெல்லாம் மாற்றிக்க ஆரம்பிச்சிச்சு. சைவமும் வைணவமும் கூட இந்த மாதிரி நிறையா மாறினாங்க. பல்வேறு சமய கடவுள்களை உள்ளே வாங்கிட்டாங்க. பிள்ளையார்னு பார்க்குறப்ப ஆசீவகம் உருவாக்குச்சு. ஆனால் அதை வந்து இவங்க உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து பிள்ளையார் கிட்ட செல்வாக்கு இருக்குன்றப்போ அதை உள்ளே வாங்கிக்க முடிஞ்சிச்சு. கருத்தியல் ரீதியான மதங்களாக இருக்கக்கூடிய பௌத்தமாக இருக்கட்டும் அல்லது சமணமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு மாற முடியல. ஏதோ கொஞ்சம் ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க வந்து பத்மாவதி, சித்தாயிகா அப்படின்னு ஒரு 2-3 புதிய இயக்கின்னு ஒரு தெய்வத்தை கொண்டு வந்தாங்களே தவிர, அதுக்கு மேலே அவங்களால அதில் போக முடியல. 5ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை கூட புத்த மதம் உள்ளே எடுத்துக்கிட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ண மாட்டாங்க. அப்போ வர்றவன் வந்து எப்படி அதை ஏற்றுப்பான்? இப்படியாகத்தான் அவங்க வந்து படிப்படியான நிலைகளில் தான் அவங்க வீழ்ச்சி சந்திச்சாங்க. சொல்லப்போனால் இந்த சைவமும் வைணவமும் சேர்ந்து அப்படியே புத்தத்தையும் சமத்தும் அப்படியே ஓரங்கட்டிட்டாங்கன்னே சொல்லிடலாமா? சைவமும் வைணவமும் வந்து ஒரு மொமெண்டத்தை கையில் எடுத்தாங்க. பக்தி இயக்கம்னு ஒன்று கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஆழ்வாரும் நாயன்மாரும் இறங்கி பாட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாமே வந்து பக்தி வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க மொழியில் ஒருத்தன் கடவுளை கும்பிட்றான். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு தமிழ் பாட்டு ஒருத்தவர் பாடிக்கிட்டு இருக்காரா, நம்ம நின்று கவனிப்போம். அதே வந்து ஒரு உயர்ந்த கருத்தாக இருக்கட்டும், உருதுல பாடினா நமக்கு என்ன புரியும் இல்லைங்களா? அப்போ அத்தனை காலமாக வந்து சமஸ்கிருதம் தான் வந்து மிக முக்கியமான மொழியாக இருந்தது வைணவர்களுக்கும் இவங்களுக்கும். அதாவது மற்ற 2 மதங்களுக்கும் சமஸ்கிருதம் தான் மிக முக்கியமான மொழியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் பக்தி இயக்கம்னு உள்ளே வந்துட்டு தமிழை கையில் எடுத்து சங்க காலத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் இசைங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போ, அந்த நாங்கள் அந்த பாடல்கள்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கவங்க தயவு செஞ்சு கேளுங்க. தமிழிசை பாடல்கள் வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் வந்து நான் தஞ்சாவூரில் இருக்கிறப்போ இரவு 9 மணிக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து நாங்கள் பாடல்கள் பாடக்கூடிய ஒரு மரபு இருக்கும். தேவாரமோ திருவாசகமோ பாடுவாங்க. அப்படி பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அருள் ஜோதின்னு ஒருத்தர் வந்தார். அவர் கிறிஸ்துவர். கேள்விப்பட்டு இங்கெல்லாம் பாடுறாங்கன்றப்போ நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு கிறிஸ்துவர் பாடுறப்பையும் அவருக்கு வந்து உடம்பு சிலிருக்கும். ஒரு இஸ்லாமியர் வந்தாலும் அவருக்கு உடம்பு சிலிருக்கும். ஏன்னா மொழிங்கிறதும் இசைங்கிறதும் அவ்வளோ வலிமை வாய்ந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் புத்த மதம் பரவுறதுக்கு காரணமாக இருந்தது வந்து அந்த பெண்களுடைய இசை தான். ஆடல் பாடல் இது மூலமாக தான் பரவுச்சு. ஆனால் அவங்களையும் வந்து நீங்கள் வந்து முக்காடு போட்டு பிக்குனின்னு ஓரமாக உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மதம் எப்படி பரவும்? அப்படியாக இந்த மத பரப்பு உத்திகளினுடைய தோல்வி தான் அவங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி காரணமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த மொழி வலிமை அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே பெஸ்கிங்கிறவர் எப்படி வீரமாமுனிவராக மாறினார் அப்படிங்கிற மாதிரி அந்த மொழி வலிமை கண்டிப்பாக இருந்துன்னு தெரியலாம். அண்ட் இது மூலமாக வந்து இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மதங்கள் அது நிறையா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் புத்தமும் சமணமும் இருந்திருக்கு. அது எந்த அளவுக்குலாம் பொண்ணுங்க ரொம்ப டீப்பாக ரொம்ப விளக்கமாக கொடுத்தமைக்கு, உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.